வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் ஹெல்த் சேக் ஆஃப் சீசன் 1 எபிசோடு 12. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். எபிசோட ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா காப்பாற்றலாம்னு சொல்லிவிட்டு அவங்களோட வீட்டில் தான் வந்து நிற்கிறாங்க. நீ இந்த செக்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. இல்லை, நான் எங்கள் அப்பாவுடைய காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் லூயின் செட்டுக்கு நாங்கள் போனேன். எதுக்காக இப்படி நீங்கள்லாம் திட்டுறீங்க? வீட்டுக்கு வந்த பொண்ணை நீங்கள் வந்துட்டு உள்ளே கூப்பிட மாட்டீங்களா? நீங்களாம் எதுக்கு ஜூனியர் சிஸ்டம் இப்படி வந்துட்டு பேசுகிறீங்க? வெளியே போக சொல்லின்னு சொல்லி அங்கே ஜின்னும் கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் என் கூட ஹெல்ப்பாக இருக்கீங்க. அவனோட அங்கிளும் சொல்கிறான், நீ இங்கேருந்து வெளியே போயிரு, நீங்கள் இருந்து திருப்பி வராத, நீ எல்லாம் எதுக்கு அங்கே வந்தேன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஜின்னும் கேட்குறான். நீ இங்கேருந்து வெளியே போயிரு, நீ இந்த பக்கமே வரக்கூடாது, உன்னை சிவ் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் எப்போயே வெளியே அனுப்பிட்டோம். நீ போய் 20 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி எதுக்காக நீங்கள் வந்திருக்க? உன்னோட ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறக்காக வந்திருக்கியா? எங்களுக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டிலாம் தேவையில்லை, எங்கள் அப்பா உயிரை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ராக்ஸின் ஃபயரி எடுத்து காட்டுறான். இந்தாங்க பாருங்கள், எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றணும், அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லி அவனுடைய அங்குளும் அதை வாங்க வரான். இல்லை, நான் அதை அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஷூவும் மறைஞ்சிக்கிறான். யாராவது கிட்ட வந்தீங்க அவங்கள நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஸ்வாட் எடுத்து நீட்டுறான். இதுனாச்சு இவன் அவனை அட்டாக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவனை தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறான். ஹீரோ அவனுடைய ஸ்வாடை வச்சு அவனுடைய எல்லா சைடும் சைடில் மட்டும் அவன் மேலே அட்டாக் பண்ணாமல் தடுத்து வச்சிடறான். எல்டர் சிஸ்டர் என்னை நீ காப்பாற்று, நீங்கள் ஓடிடு, இவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கான், நீ எதுக்கு அவுட் சைடரை கூட்டு இப்படி பண்ணுற, என் ஃபேமிலியை நீ அட்டாக் பண்ணிடு, அங்கே இருக்கவனு கத்துறான். ஜினு, நீ சொல்லு இவங்களை என்ன பண்ணலாம்னு சொல்லி ஜினுவும் கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் வெளியே போயிரு, நீங்கள்லாம் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு டைம் இந்த வார்த்தையை சொன்னால் உங்கள் கதை அவ்வளோதான் முடிஞ்சிடும்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். நீங்கள் இங்கேருந்து வெளியே போயிருங்க, இது எங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை, நீங்கள் உள்ளே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சொல்கிறானுங்க, இது எங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை, இதை நாங்களே பார்த்துக்கிறோன்னு. எனது ஃபேமிலியா? நீங்கள் எப்போ என்னுடைய ஃபேமிலியா நீங்கள் சொல்லிட்டு ஷூவும் சொல்கிறான். நீங்கள் வெளியே போயிரு, அவுட் சைடரை கூட்டு இப்படி எங்களால் அட்டாக் பண்ணுறியா? நீ தேவையில்லாத ஒரு ஆள், நீ இந்த பிளட் லைனே சொல்லாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் தேவையில்லாமல் பண்ணுறீங்க, எனக்கு இந்த சொத்துலாம் தேவையில்லைன்னு சொல்லி அவனு சொல்கிறேன். என்னை பார்த்து நீங்கள் பயப்படலன்னு சொல்கிறான். இவளோட ஃபாதரோட ப்ராப்பர்ட்டிக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவோட சொத்துலாம் தேவையில்லை, எங்கள் அப்பாவை நான் சாகுறதுலேருந்து காப்பாற்றணும்னு சொல்கிறான். எதுக்காக நீங்கள்லாம் இப்படி பேசுகிறீங்க? நீ கவலைப்படாத ஷூ, இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு உன்னை ஒருத்தவங்க இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா நீ அவங்கள பேசி புரிய வைக்க முடியாது, உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை தான் நீ காட்டணும். இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அவங்க முன்னாடி போய் நிற்கிறான். நீங்கள்லாம் இங்கேருந்து போகவே மாட்டீங்க, உங்களை நான் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லி. மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், நம்ம இந்த இடத்துலையே இருக்க வேணாம். சரி, நீ சொன்னபடியே இருக்கட்டும், உங்கள் அப்பாவோட உயிரை ஃபஸ்ட்டு காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போயிடலாம்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். ஜூனியர் சிஸ்டர் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவனும் ஜின்னுவும் சொல்கிறான். சரிங்க மாஸ்டர்னு அவனும் சொல்லிடுறான். சரி, இவங்களுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை புகட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஸ்வாட் எடுத்து அவங்க எல்லா பேரையும் அட்டாக் பண்ண விட்றான். ஒருத்த மேலே அந்த ஸ்வாட் அட்டாக் பண்ணிருச்சு. ஐயோ, மற்றவங்கள இப்போ நம்ம ஓடிடலாம்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. எல்லோரும் தப்பிச்சு ஓடிடுங்க, இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஓடிட்டு இருக்கான். இங்கே இந்த பொண்ணு என்னை யாருனாலும் காப்பாற்றுங்க, இவன் எங்களை அட்டாக் பண்ணுறான், எல்லோரும் காப்பாற்றுங்க சொல்லி அங்கே எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. ஹீரோ அவங்க எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே அட்டாக் பண்ணிடுறான். இது இப்படியா, இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டாங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி, நம்ம ஃபஸ்ட்டு போய் டாடை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஷூ அங்கேருந்து கிளம்புறான். 2 பேர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பா காப்பாற்றணும் மாஸ்டர். அப்பா, நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? நான் உங்களை பார்க்க வந்துட்டேன் அப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாஸ்டர், நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்கான் ஷூவும். சரி ஷூ, நான் இதை பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பாவோட உயிரை நாங்கள் காப்பாற்றுறோம், மாஸ்டர் கண்டிப்பாக காப்பாற்றுவார்னு சொல்லி ஜின்னுவும் சொல்லிட்டு இருக்கான். சியாசோன் தான்ப்பா உங்களை காப்பாற்ற போகிறாரு, நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஷூவும் சொல்கிறேன். நான் இவரை பார்த்துக்கிறேன், நீ விலைக்குன்னு சொல்லி அவருடைய கையை பிடிச்சி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவரை காப்பாற்றணுங்கிறக்காண்டி அவருடைய பவன் எல்லாத்தையும் செலுத்திட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. ஹீரோ இவரை காப்பாற்றிடுவானா? இவருடைய ஃபேமிலியெல்லாம் ஓடி போயிட்டாங்க. அங்கே என்னடா அப்படின்னா அதுக்கு முதல் எபிசோடில் ஒருத்தர் நான் ரிவெஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. டாட்டா, பாய்.